Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ கோழிக்கறி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தயிர் 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதில் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி மசாலா அதில் பிரல்ற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா, பச்சை மிளகா, அது கூடயே நம்ம வச்சுருக்க தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா கோழிக்கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு, தயிர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 3 ஸ்பூன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இப்போ சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா கோழிக்கறியில் ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது இந்த கீ ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். நல்லா மசாலா எல்லாம் கறியில் பிடிச்சிருச்சு. இப்போ அந்த கறி வேகிறதுக்காக இந்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது கோழிக்கறிக்கு. கொஞ்சம் வேகிறதுக்காக மட்டும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடைக்கிட கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி பாதி சுண்டிடுச்சு. இப்போ அதில் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்.
வாங்க இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. தஞ்சாவூர் ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.